தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு சைக்கிள் சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். சித்திரை திருவிழாவை முன்னிட்டு மதுரையில் வாக்குப்பதிவிற்காக கூடுதலாக 2 மணி நேரம் வழங்கப்பட்டுள்ளது என்றும், அதன்படி மதுரை தொகுதியில் மட்டும் காலை 7 மணிக்கு தொடங்கி இரவு 8 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறும் என்றும் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ அறிவித்துள்ளார். இதேபோன்று பிற தொகுதிகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வழக்கமாக காலை 7 மணிக்கு தொடங்கி மாலை 5 மணிக்கு வாக்குப்பதிவு நிறைவடையும். ஆனால் இந்த தேர்தலில் மதுரைக்கு மட்டும் 2 மணி நேரம் கூடுதலாகவும், இதர தொகுதிகளில் 1 மணி நேரம் கூடுதலாகவும் வாக்குப்பதிவு நேரம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. சித்திரை திருவிழாவை முன்னிட்டு மதுரையில் தேர்தல் தேதியை மாற்ற வேண்டும் என நீதிமன்றத்தில் முறையீடு செய்யப்பட்டது. ஆனால் அந்த மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் வாக்குப்பதிவிற்காக கூடுதலாக 2 மணி நேரம் ஒதுக்கி தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுத்துள்ளது. சென்னை ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் மாணவிகள் மத்தியில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி உரையாடியது தேர்தல் விதிமுறை மீறல் அல்ல என சத்யபிரதா சாஹூ குறிப்பிட்டார். கல்லூரி நிர்வாகம் சார்பில் முறையாக அனுமதி பெற்ற பின்னரே நிகழ்ச்சி நடத்தப்பட்டதாகவும், இது தொடர்பாக மாவட்ட தேர்தல் அதிகாரி உரிய விளக்கம் அளித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தேர்தல் நடத்தை விதிகள் அமலாகியுள்ள நிலையில் உரிய ஆவணங்கள் இன்றி சென்றதாக ஒரே நாளில் 1 கோடி ரூபாய்க்கு அதிகமான தொகையை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்துள்ளனர். சென்னை அடையார் ஆக்சிஸ் வங்கி கிளையில் இருந்து ஏடிஎம்களுக்கு பணத்தை நிரப்ப 1 கோடியே 4 லட்சம் ரூபாயை வங்கி ஊழியர்கள் எடுத்து சென்றனர். பூந்தமல்லி அருகே தேசிய நெடுஞ்சாலை வழியாக சென்றபோது தேர்தல் பறக்கும் படையினர் வாகனத்தை தடுத்து நிறுத்தி சோதனையிட்டனர். அப்போது பெட்டியில் இருந்த பணத்திற்கு உரிய ஆவணங்கள் இல்லாததால் அதனை தேர்தல் பறக்கும்படை அதிகாரிகள் பறிமுதல் செய்து வட்டாட்சியர் அலுவலகத்தில் வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் வடுகப்பட்டி பகுதியில் பறக்கும் படையினர் நடத்திய வாகன சோதனையில் 17,47,800 ரூபாயை பறிமுதல் செய்தனர். வீரப்பட்டியை சேர்ந்த ஐயப்பன் என்பவர் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது தேர்தல் பறக்கும் படையினர் தடுத்து நிறுத்தி சோதனை நடத்திய போது கட்டுக்கட்டாக பணம் இருந்ததை கண்டறிந்தனர். அதற்குரிய ஆவணங்கள் இல்லாததால் பணத்தை பறிமுதல் செய்து கந்தர்வக்கோட்டை தாலுகா அலுவலகத்தில் விசாரணை நடத்தி வருகின்றனர். சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே வாகன சோதனையின் போது 2,55,000 ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். மினி டோம்போவில் வந்த ஆட்டு வியாபாரி உரிய ஆவணங்களின்றி வைத்திருந்த பணத்தை பறிமுதல் செய்த அதிகாரிகள் சங்ககிரி கோட்டாட்சியரிடம் அப்பணத்தை ஒப்படைத்தனர். மேட்டுப்பாளையம் அன்னூர் சாலையில் வாகன சோதனையின் போது 5,98,000 ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். அப்போது அவ்வழியாக வந்த இருசக்கர வாகனத்தை தடுத்து நிறுத்திய தேர்தல் பறக்கும் படையினர் சோதனையிட்டனர். அதில் சீட்டுக்கு அடியே மறைத்து வைத்திருந்த ரொக்கத்தை பறிமுதல் செய்த மேட்டுப்பாளையம் வட்டாட்சியர் அந்த அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். கர்நாடக மாநிலம் மாண்டியா தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிட உள்ளதாக மறைந்த முன்னாள் மத்திய அமைச்சரான அம்பரீஷின் மனைவி சுமலதா தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் பிரமுகரான அம்பரீஷ் சமீபத்தில் காலமான நிலையில் வரும் மக்களவைத் தேர்தலில் மாண்டியா தொகுதியில் போட்டியிட உள்ளதாக அவருடைய மனைவி சுமலதா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பெங்களூருவில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தாம் அரசியல்வாதி இல்லை என்றும் மக்களின் சேவகை என்றும் தெரிவித்தார். மாண்டியா தொகுதியில் உள்ள மக்கள் அம்பரீஷ் மீது எந்த நம்பிக்கையை கொண்டிருந்தார்களோ அதே நம்பிக்கையை தம் மீது வைத்துள்ளதாகவும் அவர் கூறினார். சுயேட்சையாக தாம் போட்டியிடக்கூடிய இந்த முடிவு யாருக்கேனும் வேதனை ஏற்படுத்தினால் அதற்கு மன்னிப்பு கேட்டுக் கொள்வதாகவும் சுமலதா தெரிவித்தார். கிருஷ்ணகிரி அருகே யாகம் நடத்திய போது சிலிண்டர் வெடித்து ஒருவர் உயிரிழந்த சம்பவத்தில் ஜோதிடரின் வீட்டை கிராம மக்கள் சூறையாடினர். சின்னமுத்தூர் கிராமத்தை சேர்ந்த ஜோதிடர் மரியதாஸ் நேற்று தன்னுடைய வீட்டில் மாந்திரிக வேலைகளுக்காக யாகம் நடத்திவிட்டு சென்றதாக கூறப்படுகிறது. யாகம் நடத்திய போது எரிக்கப்பட்ட பொருட்களை அணைக்காத நிலையில் ஜோதிடர் வீடு தீப்பற்றி எரிந்தது. அதனை அணைக்க சென்றபோது திடீரென்று சிலிண்டர் வெடித்து சிதறியதில் காவேரி, சவுந்தர் முனியப்பன் ஆகியோர் காயமடைந்தனர். பலத்த தீக்காயமடைந்த முனியப்பன் வேலூர் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் ஜோதிடர் மரியதாஸ் வீட்டை அடித்து நொறுக்கினர். அவருடைய வீட்டில் கைத்துப்பாக்கி இருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து அதனை கைப்பற்றிய போலீசார் தலைமறைவான மரியதாஸை தேடி வருகின்றனர். கோவை விமான நிலைய வளாகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் திடீரென்று தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கோவை விமான நிலைய வளாகத்தில் வாகன நிறுத்துமிடத்தில் குனியமுத்தூரை சேர்ந்த கால் டாக்ஸி ஓட்டுநர் ராஜேஷ் காரை நிறுத்திவிட்டு சவாரிக்காக காத்திருந்தார்.
அவருடைய காரில் திடீரென்று புகை கிளம்பியதால் சுதாகரித்துக் கொண்ட மற்ற ஓட்டுநர்கள் உடனடியாக தங்கள் கார்களை அப்புறப்படுத்தினர். புகை கிளம்பியதை அடுத்து கார் தீப்பற்றி எரிய துவங்கியது. விமான நிலைய வளாகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தீயணைப்பு வாகனம் வரவழைக்கப்பட்டு தீ அணைக்கப்பட்டது. ஆனால் கார் முற்றிலும் எரிந்து சேதமடைந்தது. காரில் இருந்த ஏசியில் ஏற்பட்ட மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது. விழுப்புரம் வேளாங்கண்ணி 4 வழி சாலைக்காக குறைந்த விலைக்கு நிலம் கையகப்படுத்தப்படுவதாக கூறி கிராம மக்கள் வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரம் முதல் வேளாங்கண்ணி வரையிலான நெடுஞ்சாலை 4 வழி சாலைக்காக நிலம் கையகப்படுத்தும் பணி துரிதமாக நடைபெற்று வருகிறது. 4 வழி சாலைக்காக கையகப்படுத்தப்பட்ட நிலத்திற்கு சதுர அடிக்கு 6 ரூபாய் மட்டுமே வழங்கப்படுவதாக கூறும் கிராம மக்கள் கூடுதல் விலையை நிர்ணயிக்காவிட்டால் மக்களவைத் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக கூறியுள்ளனர். தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கும் விதமாக செம்பனி இருப்பு, அல்லி விழாகம், கருவி, தலைச்சாங்காடு, பூந்தாளை உள்ளிட்ட 20 கிராமங்களை சேர்ந்த மக்கள் தங்களுடைய வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருநெல்வேலி அருகே உலக அமைதி வேண்டி மாணவர்கள் கண்களை கட்டியபடி 12 மணி நேரம் தவில் வாசித்து அசத்தினர். பழவூர் நாராயணநாதர் கோவிலில் பங்குனி உத்திர திருவிழா கடந்த 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 6ஆம் நாளான இன்று வடக்கன்குளம் தனியார் மெட்ரிக் பள்ளி மாணவர்கள் 5 பேர் உலக அமைதி வேண்டியும் கிண்ண சாதனை முயற்சிக்காகவும் கண்களை கட்டியபடி 12 மணி நேரம் தவில் வாசித்தனர். இதனை பார்த்த கிராம மக்கள் மாணவர்களை பாராட்டினர். ஓபிஎஸ், இபிஎஸ் ஆளுமை அற்றவர்கள் என அதிமுகவிலிருந்து விலகிய முன்னாள் அமைச்சர் ராஜ கண்ணப்பன் விமர்சித்துள்ளார். அதிமுக கூட்டணியில் சிவகங்கை தொகுதி பாஜகவிற்கு ஒதுக்கப்பட்டதால் அதிருப்தியடைந்த ராஜ கண்ணப்பன் அக்கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்தார். இதனையடுத்து அறிவாலயம் வந்த அவர் திமுக தலைவர் ஸ்டாலினை நேரில் சந்தித்து தனது ஆதரவை தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ராஜ கண்ணப்பன் பாஜகவின் கொத்தடிமைகளாக அதிமுக உள்ளதாக விமர்சித்தார். பாஜகவிற்கு 5 தொகுதிகளில் 4 தொகுதிகளை தென் மாவட்டங்களில் இருந்து கொடுத்தது தனக்கு உடன்பாடில்லை என்றும் மகனுக்கு சீட் வாங்க ஓபிஎஸ் கட்சியை தாரை வார்த்து விட்டதாக குற்றம் சாட்டினார். சிவகங்கையில் கார்த்தி சிதம்பரம் போட்டியிட்டால் பிரச்சாரம் செய்ய உள்ளதாகவும் தனக்கும் ப. சிதம்பரத்திற்கும் அரசியல் போட்டியே தவிர சொந்த பகை எதுவும் இல்லை என்றும் ராஜ கண்ணப்பன் தெரிவித்தார். மாவட்டம்ங்கிறது என்ன, திராவிட இயக்கத்தினுடைய பூமி. அதில் கொண்டு 10 தொகுதி பிஜேபியே கொடுத்தா 5 தொகுதி தான் நிற்கிறேன். 66 தொகுதிக்கு 5 தொகுதியை கொடுத்தா மிச்சம் இருக்க 170 தொகுதிக்கு எங்கே கொடுக்குறது? உட்கட்சி பூசல் நிறையா இருக்குது. யார் இபிஎஸ்க்குமா ஓபிஎஸ்க்குமா நிறையா பிரச்சனை இருக்குது. இவங்க ஆளுகளை அவர் ஆதரிக்க மாட்டார், அவர் ஆளுகளை இவர் ஆதரிக்க மாட்டார். அது நிறையா இருக்குது. அது போயிட்டு போகுது. அங்கே அது நிறையா இருக்குது. அதை பற்றி ஆனால் அந்த கட்சியில் தொண்டர்கள் கிடையாது. கமல்ஹாசனின் மக்கள் நீதி மையத்தில் இருந்து இன்று ஒரே நாளில் 3 பேர் விலகியுள்ளனர். நடிகை கோவை சரளாவை வைத்து வேட்பாளர் தேர்வு நடத்தியது பிடிக்கவில்லை என்று கட்சியிலிருந்து விலகிய முக்கிய நிர்வாகி சி.கே. குமரவேல் தெரிவித்துள்ளார். மக்கள் நீதி மையம் சார்பில் மக்களவைத் தேர்தல் மற்றும் சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் அறிமுக விழா விரைவில் நடைபெற உள்ளது. அதிகாரப்பூர்வ அறிவிப்புக்கு முன்னரே கடலூர் மற்றும் நாகை பொறுப்பாளர்களான சி.கே. குமரவேல் கடலூர் தொகுதியில் போட்டியிடுவதாக தகவல் பரவியது. இதனைத் தொடர்ந்து மக்கள் நீதி மையத்திலிருந்து சி.கே. குமரவேல் திடீரென விலகினார். அவரது முடிவை கட்சி தலைமை ஏற்றுக்கொண்டதாக தெரிகிறது. இதுகுறித்து சென்னை சேப்பாக்கம் பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்து விளக்கம் அளித்த குமரவேல் மக்கள் நீதி மையம் கட்சியில் உள்ள உறுப்பினர்கள் அதிருப்தியில் உள்ளதாக கூறினார். கட்சிக்குள்ளேயே அரசியல் நடப்பதாக குறை கூறிய குமரவேல் கமல்ஹாசனுக்கு அரசியலே தெரியவில்லை என்றும் கடுமையாக விமர்சித்தார். இன்டர்வியூவில் 2-3 ஜாம்பவான்கள்லாம் இருக்கிறாங்க, அதாவது எக்ஸ்டர்னல் பீப்புளெலாம் இருக்கிறாங்க. சார் இருக்கிறாரு, எங்களுடைய இவங்க எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பர் 2 பேர் இருக்காங்க. கூட ஒரு வாரத்துக்கு முன்னே சேர்ந்த கோவை சரளா இருக்காங்க. என் மனைவி கேட்டாங்க, கோவை சரளாவை இன்டர்வியூ பண்ணுறதுக்காப்பா நீ அரசியலில் போய் சேர்ந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு அதுக்கு பதிலே இல்லை. அதாவது எந்தெந்த இடத்துல யார் அவருக்கு அந்த அட்வைஸ் அவங்கள அங்கே உட்கார வச்சாங்க, சாருக்கு அந்த அட்வைஸ் கொடுத்தாங்கன்னு தெரியல. இதேபோன்று மக்கள் நீதி மையம் கட்சியின் பொருளாளர் சுரேஷ் திடீரென தனது பதவியிலிருந்து விலகியுள்ளார். சொந்த பணிகள் காரணமாக கட்சி பணிகளில் ஈடுபட முடியாத காரணத்தால் பொருளாளர் பதவியிலிருந்து விலகுவதாக சுரேஷ் கூறியுள்ளார். அதேபோல கடலூர் மாவட்ட பொறுப்பாளர் வெங்கடேசனும் விலகியுள்ளார்.
இந்நிலையில் மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசனை இந்திய குடியரசுக் கட்சியின் தலைவர் சேக்கு தமிழரசன் சந்தித்து பேசினார். சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள கமல்ஹாசன் இல்லத்தில் நடந்த சந்திப்பின் போது மக்கள் நீதி மய்யத்தின் துணைத் தலைவர் மகேந்திரன், இந்திய குடியரசுக் கட்சியின் பொதுச் செயலாளர் மு தங்கராஜ், மாவட்ட செயலர் என் சம்பத் ஆகியோரும் உடனிருந்தனர். அப்போது இரு கட்சிகளுக்கிடையே கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. திருப்பரங்குன்றம் இடைத்தேர்தல் தொடர்பான வழக்கில் வரும் வெள்ளிக்கிழமைக்குள் தீர்ப்பு வெளியாகும் என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. 2016ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் நடைபெற்ற திருப்பரங்குன்றம் தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக வேட்பாளர் AK போஸ் வெற்றி பெற்றார். இந்த வெற்றி செல்லாது என கூறி திமுக வேட்பாளர் சரவணன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இதற்கிடையே கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 2ஆம் தேதி AK போஸ் மரணமடைந்தார். தேர்தல் வழக்கு நிலுவையில் இருப்பதால் அதை காரணம் காட்டி திருப்பரங்குன்றம் தொகுதிக்கு தேர்தல் நடத்தாமல் இருப்பது தவறு என திமுக வேட்பாளர் சரவணன் தரப்பில் உயர்நீதிமன்ற நீதிபதி வேல்முருகனிடம் முறையிடப்பட்டது. வழக்கு நிலுவையில் இருப்பதால் திருப்பரங்குன்றத்திற்கு தேர்தல் நடத்தக்கூடாது என எந்த உத்தரவும் பிறப்பிக்கப்படவில்லை என குறிப்பிட்ட நீதிபதி வேல்முருகன் வரும் வெள்ளிக்கிழமைக்குள் தீர்ப்பு வழங்குவதாக கூறினார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. அண்மை செய்திகளுக்கு என்றும் தொடர்ந்து பாருங்கள் News 7 தமிழ்.